திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் வள்ளியூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அனுமதி அளித்து நிதி ஒதுக்கி 200 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு மாண்புமிகு முன்னாள் துணை முதல்வரும் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவருமாகிய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் நேரில் வந்து அந்த மருத்துவமனையை திறந்து வைத்தார்கள். அப்போது முதல் இன்று வரை அதன் பின் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த அரசு பொறுப்பேற்று 2 மாத காலம் ஆகியும் நிரந்தர பணியாளர்கள் கிட்டத்தட்ட 90 செவிலியர்கள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், 100க்கும் மேற்பட்ட பிற பணியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேவை. அனைத்து பணிகளும் நிரந்தரமாக யாரும் பணியமர்த்தப்படவில்லை. மாவட்டத்தின் பல மருத்துவமனைகளில் இருந்து ஆங்காங்கே இருக்கின்ற மருத்துவர்களை இங்கே தற்காலிக பணியாளர்களாக நியமித்து மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளும் சரியாக இயங்கவில்லை. மாவட்ட தலைமை மருத்துவமனை வள்ளியூரிலும் சிறப்பாக இயங்கவில்லை. ஆகவே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நிரந்தர பணியாளர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும், இல்லை என்றால் போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் வரும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல் முந்தைய ஆட்சி காலத்தில் ராதாபுரம் அருகே விஜயாபதி கிராமத்தில் தாமஸ் மண்டபம் அருகே கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்தில் விளையாட்டு மைதான பணிகள் ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த பணியில் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. விரைவாக செய்ய சொல்லியும் மாவட்ட ஆட்சியரிடம் சொல்லியிருக்கின்றேன். அதுபோல் சண்முகபுரத்தில் இருக்கின்ற உயர்நிலைப் பள்ளிக்கு கிட்டத்தட்ட 49,48,000 ரூபாய் செலவில் 2 வகுப்பறைகள் கட்டுவதற்கு கடந்த கால ஆட்சியில் நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு பணி ஆரம்பித்த நிலையில் அதை தொடங்குவதற்கு அனுமதி மறுப்பதாக கேள்விப்பட்டு, அதே போல் ஒன் ஸ்டாப் சென்டர் என்று சொல்லி வள்ளியூர்லேயே ஒரு நம்முடைய சுகாதாரத்துறை மூலம் ஒரு கட்டிடம் கட்டுவதற்குள்ள நிதி அதுவும் ஆரம்பித்து அதுவும் சுணக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. 2ஐயும் விரைவாக வேலையை தொடங்கி முடித்தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். நிச்சயமாக கடந்த கால ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் என்ற காரணத்தினால் என்னவோ அதுக்கு சுணக்கம் காட்டுவதும் கிடப்பில் போடுவதும் வேதனையாக இருக்கின்றது. இந்த பணிகளெல்லாம் தொடர்ந்து விரைவாக நடைபெறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக மக்களை திரட்டி போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நடக்கும். நன்றி. ஆட்சி எப்படிங்க? ஆட்சி எப்படி இருக்கு? நீங்கள் தான் சொல்லுங்க. நீங்கள் நல்லா இருக்கா? புதிய ஆட்சியை பொறுத்தளவில் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. புதிய ஆட்சி எனக்கு தெரிஞ்ச இதில் இந்த ஆட்சி எப்படி ஆட்சி அப்படின்னா அல்காரிதம் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். அல்காரிதம்னா உங்களுக்கு தெரியும், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், எக்ஸ் வலைத்தளம், ட்விட்டரு, வாட்ஸ்அப் மூலம் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு வலுவான கட்டமைப்பை தேர்தலுக்கு முன்னாலேயே தவேக கட்சி உருவாக்கி வச்சிருக்கு. அதன் மூலம் ரீல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். மக்களுக்கு தொடர்ந்து ரீல் வருமே தவிர ரியலாட்டு இந்த அரசு செய்கின்ற ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசாக செயல்படுகிறது. ஊழல் இல்லை, எங்கள்கிட்ட எந்த ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லாமல் ஆட்சி நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட வெளிப்படையான தன்மை இருப்பதா சொல்லி எப்படி பார்க்குறீங்க முன்னாள் சபாநாயகர்? நீங்கள் வேலை ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாதான் அதில் என்ன நடக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ இன்னைக்கு நேற்றே அவர் உதயகுமார் நம்ம முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்தாங்க. அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. 800 கோடி ரூபா நம்ம டாஸ்மார்க்கில் கை மாறியதாட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னதை நான் வழிமொழினேன். அதுக்கு நீங்கள் தான் ஆதாரம் எடுத்து உண்மையாக பொய்யான்னு நீங்கள் தான் சொல்லணும். அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். பத்திரிகை அது உங்கள் பத்திரிகை இல்லை, உங்கள் பத்திரிகை ஊடகங்களில் போட்ட செய்தி. நீங்கள் அப்படின்னா தினசரி பத்திரிகையில் எழுதுவீங்க அல்லது தொலைக்காட்சியில் இவ்வாறு சொல்லப்படுகிறதுன்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா மேகசினில் நக்கீரன், ஜூனியர் வீடன், ரிப்போர்ட்டரில் வந்த செய்தியை தான் யார் சொல்கிறா? உதயகுமார் சொல்றாரு. அது உண்மையா பொய்யான்னு நீங்க தான் சொல்லுங்க. இல்ல நாங்க எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இல்ல நாங்க உறுதிப்படுத்துறது பத்திரிகை ஊடகங்கள்ல வர செய்தியை உங்க கவனத்தில் சொல்றோம், அவ்வளவுதான்.
நீங்கள் சொன்னது தான் அது என்னன்னு நீங்கள் பாருங்கள் தம்பின்னு சொல்ல முடியுமே தவிர நாங்கள் அதில் உறுதித்தன்மையை நீங்கள் தான் எடுக்கணும். இப்போ அமைச்சர் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட 25% அவங்களுக்கான டாஸ்மாக் ஊழியருக்கு சம்பள உயர்வு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட எம்ஆர்பி ரேட் கடந்த முறை வந்து ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கின மாதிரிலாம் கிடையாது. எம்ஆர்பி ரேட்டில் என்ன ரேட்டோ அதை மட்டும் தான் நாங்கள் வழங்கி பண்ணியிருக்கோம், இல்லைன்னா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு அமைச்சர். ஒரு உறுதியாக சொல்லியிருக்காரு. இது எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி நடைமுறையில் இருக்காங்கிறத மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இல்லை நீங்கள் ஒரு பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு அது இல்லை, நான் எனக்கு வந்த தகவலை நான் சொன்னோம்னாக்கி அதை உறுதிப்படுத்தணும்ல. நான் இப்போ நீங்கள் நேற்று உதயகுமார் சொன்னதை சொல்கிறீங்க, உறுதிப்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்கிறேன். தகவல் வந்து உங்களுக்கு பத்திரிகையில் உள்ளது தானே அது. உதயகுமார் சொல்லாத வேற என்ன தகவல் எனக்கு தகவல் இல்லை ஏங்க, நிறைய தகவல் நீங்கள் அரசு வழக்கறிஞர் போடுறதுக்கு நீதிமன்றத்திலே போய் மனு தாக்கல் அதே கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? அதே போல் அந்த கட்சி சார்ந்தவர்களே எங்கிட்ட இப்படி பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு வேலை தரல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இதுக்கு கை புண்ணுக்கு கண்ணாடியாக தேவை. இதான் தினம் நீங்கள் பத்திரிகை ஊடகங்களில் கோர்ட் வரைக்கும் ஊழல் பண்ணுறது போய் சேர்ந்துருக்கு. இதை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள். அதனால் இந்த அரசு பொறுப்பேற்று பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை, அதை தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் பேசுகிறது அவ்வளவும் ரொம்ப நாங்கள் நாணயமாக யோக்கியமாக இருக்கோங்கிறது எதில் போகுது? அல்காரிதத்தில் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சியே அல்காரிதம் ஆட்சி தான். அதிலிருந்து ஏற்கனவே அதுக்கு ஒரு கட்டமைப்பு வலுவாக வச்சுருக்காங்க. அதனால் டேஷ்போர்டை பார்ப்பாங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எந்த ஏஜ் குரூப் பார்த்துருக்கு. இதில் அப்போ இன்ஸ்டாவில் போடணுமா, யூடியூப்பில் போடணுமா, வாட்ஸ்அப்பில் போடணுமா, எக்ஸ் தளத்தில் போடணுமா, ட்விட்டரில் போடணுமா, ஃபேஸ்புக்கில் போடணுமா, அந்த வேலை தங்கு தடை இல்லாமல் ஒரு கட்டமைப்பு வச்சு ரியலாக பேரிட்டுருக்கு. ரியல் ஆட்சியில் பிஜேபி என்ன நினைக்கோ அதை செய்யுது. உதாரணமாக யூஜிசி வெற்றி பெற்றுட்டாங்களா இல்லையா? ஏதோ வீரனுக்கு அழகு வெற்றி தானே இல்லையா? அதாவது 106 சீட்டில் இப்போ இருக்காங்க. 127 இடத்துல இந்த கட்சி ஆட்சியில் இருக்க கட்சி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கு. இவங்க வந்து 2.5 கால் தான் இவங்க கால், மீதி 1.5 கால் தோழமை கட்சியினுடைய காலில் தான் ஆட்சியே ஓடிட்டு இருக்கு. மெஜாரிட்டி வந்துருமே. இப்போ அதிமுக சேர்ந்த நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் போய் அதிகமாக சேர்ந்துட்டு வராங்க. அதுதான் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராட்டே. அதை தானே நீங்கள் தானே சொல்கிறீங்க, எல்லாம் ஊழல்வாதிகளை நீங்கள் சேர்த்துட்டீங்க, என்னமோ உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு சொல்லி யார் சொல்கிறா? நீங்கள் தான் சொல்லிய பத்திரிகையாளர். துணைவேந்தர் குழுவில் வந்து எக்ஸ்ட்ரா ஒருத்தர் 5 பேரை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து. எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இல்லை, எக்ஸ்ட்ரா 2 பேர் போடுறாங்க. அதில் 2 பேரோ 5 பேரோ போடுறது இஷ்யூ இல்லை. போட சொல்கிறது யாருன்னா யூஜிசி அது உள்ளுக்குள்ள வருது, அதான் பிரச்சனை. அந்த வந்து யூஜிசிக்கும் அதுக்கும் அது வந்து கிராண்ட் கொடுக்கணும் யூனிவர்சிட்டிக்கு, அவ்வளோதான். 2016 மாண்புமிகு பாரத பிரதமர் 2014 ஆட்சி பொறுப்பேற்று 2 வருஷத்தில் ஆரம்பித்து இன்னும் வரைக்கும் நீங்கள் மனோன்மணிய சுந்தரனா பல்கலைக்கழகத்தில் போய் கேளுங்க, யூஜிசி கிராண்ட் வருதான்னா நெல், ஒரு நயா பைசா கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை புகுத்ததுக்காக யூனிவர்சிட்டிகள் எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்காக பண்ணுறாங்க. அது தப்புன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. உச்சநீதிமன்றம் வரை செய்து நாங்கள் நியாயம் அப்படின்னு தான் அதை சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய முறைப்படி ஒரு துணைவேந்தர் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாக்கி 22 பல்கலைக்கழகம் அரசு பல்கலைக்கழகம் இருக்குது. 15 பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லை. அந்த 15 பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தர் போடக்கு சட்டமன்றத்திலே நான் ஸ்பீக்கராக இருக்கும்போது தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம். அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் ஒன்றிய அரசுலேருந்து வரல. அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 18 யூஜிசிலேருந்து ஒரு மெம்பர் போடுங்க இன்னொன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள உள்ள சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படின்னா யூஜிசிக்கு அது ரோல் கிடையாது. 1956 அந்த யூஜிசி ஆக்ட் கொண்டு வரும்போது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அவங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு உதவி செய்யணும், பணம் கொடுக்கணும், அதையே அவங்க பண்ணலையா? இப்போ அவங்க இந்த பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் எதுக்குமே யாருமே அவங்க பண்ணலை. மாறாக யூனிவர்சிட்டியெல்லாம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொடுக்கறதுக்காக இந்த முயற்சியை பண்ணுறாங்க. இந்த ஆட்சி பிஜேபிக்கு சாதகமாக இருக்கிறதுனால இப்போ அந்த பிரச்சனையை அக்செப்ட் பண்ணதாட்டு உயர்கல்வித்துறை அமைச்சிருக்காங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை நடைமுறைப்படுத்த தலைவர் தான் உடனே கண்டிச்சிட்டாங்க. அது இந்த அரசு வலுவிழந்த அரசாட்டு
ஒன்றிய அரசுக்கு ஒரு நிழல் ஆட்சியாக நடக்கிறதுனால அவங்க சேர்ந்துருக்காங்க, அவ்வளோதான். அவங்க சொன்னார் தமிழக அரசு செயல்படுது, இருதம்பி மத்திய அரசு பயந்து தமிழக அரசு செயல்படுது. நீங்கள் வந்து இந்த அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் என்னையோட எத்தனை நாள் ஆகுது? 58 நாளா? 59 ஆயிட்டா? இந்த 59 நாள்லேயே என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். 1000 கோடி ரூபா வந்திருக்கு அப்படிங்காங்க. 59 நாள் 1000 கோடி ரூபா கொண்டு வந்துட்டோம் மத்திய அரசுலேருந்து அவங்க சொல்கிறாங்க. மொட்டை 1000 கோடின்னு சொல்லுவாங்க. அந்த பணம் எந்த பணம் எதுலேருந்து வந்துருந்துன்னு சொல்லுங்கள். நீங்கள் இயற்கை சீரழிவுக்கு உள்ளதுக்கு, இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டதுக்கு உள்ள பணம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் 1000 கோடி ரூபா வந்திருக்கு. அதை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் வந்து வெள்ள நிவாரணமோ ஏதோ அந்த நிவாரணம் நமக்கு இருக்கக்கூடிய, நமக்கு வர வேண்டிய பணம் தான் வந்திருக்கே தவிர அதை வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மார்ச் வந்துட்டாலோ இல்லைன்னா அடுத்த பட்ஜெட் வந்து முடிஞ்ச உடனேயே பணம் வரும். இதை நான் கொண்டு வந்துட்டேன், அங்கே போய் அள்ளிட்டு வந்துட்டேன்னு சொன்னாக்கி நம்ம நிதியமைச்சர் தான் அப்போ அதை அப்படி அள்ளிட்டு வருவாரா எனக்கு தெரியல. ஏற்கனவே அவர் பாண்டிச்சேரியில் கம்போடு நின்றுட்டு மிரட்டுறதை பார்த்தா ஏன்னா அதே போல் அவர் நிதியமைச்சர் நிர்மலா அம்மா பணம் கொடுக்கலன்னா இதே பாணியில் அங்கே போய் வாங்கிட்டு வருவதாருன்னா நீங்கள் கொண்ட மாதிரி 1000 வாங்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்லணும். இதை மாதிரி இல்லை, கம்போட நின்னார்ல, நான் சொல்லலப்பா. நீங்கள் உங்கள் வீடியோவை பார்க்குறேன், அதில் என்ன இருக்குது? கம்பு கட்டையோடு நிற்கிறாங்க. யார்? நிதியமைச்சர், மாண்புமிகு நிதியமைச்சர் பணம் கேட்டு நிர்மலா அம்மா கொடுக்கலன்னா அவருடைய பாணியில் கம்பு எடுத்துகிட்டு போய் அந்த அம்மாட்ட மிரட்டி பணம் வாங்கிட்டு வந்தாக்கி நீங்கள் 1000 வந்துட்டீன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் தானாக வந்ததாக மக்கள் வரி பணத்தை அவருக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு எதிராக திமுகவும் தாவேகவும் தேசிய அளவில் ஒரே புள்ளியில் இணையணும்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்துக்காக தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதா சொல்கிறார். அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அது அவர்கிட்ட எப்போவுமே நம்ம தம்பி திருமாவட்ட அந்த கருத்து வந்து பிஜேபி வந்து இருக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்க மாட்டார். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுக்கு இந்த இடம் அங்கே அதுக்கு உள்ள இல்லைங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. உண்மையை தான் அவர் சொல்கிறார். யாரெல்லாம் ஒரு கொள்கையில் இணைஞ்சிருப்பாங்க. ஏடிஎம்கே திமுக ரெண்டையும் நீங்கள் எடுத்துக்கணுங்க. ஒரு கொள்கையில் எந்த கொள்கை? இப்போ யூஜிசியில் இவங்க 5 பேர் மெம்பர் போடுதாங்க, யூஜிசி மெம்பர் போடுதாங்க. அவர் ஆட்சியில் இருக்கும்போது அதை ஏற்றுக்கிடலையா? அவர் பிஜேபி கொண்டு வந்த அந்த அப்போவே 5 மெம்பர் போடணும்னு சொன்னாங்க, அவர் ஏற்றுக்கிடல. அப்போ அந்த கொள்கையில் உறுதியாக நிற்கணும் அப்படின்னா நம்ம திருமாவளவன் சொல்கிற மாதிரி அவர் மட்டும் இல்லை, தாவேக்காவும் திமுகவும் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் மேகதாதுக்கு எதிராக இருக்கணும். தாவேக்கா இல்லை, காங்கிரஸ் இல்லை. அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவ மக்கள் வாழ்கிற இதில் அணு கனிமங்களுக்கு 1000 ஹெக்டேருக்கு மேலே இடத்த புதுப்பித்து கொடுத்துருக்காரு. அது மத்திய அரசினுடைய அழுத்தத்தில். அப்போ அதில் மற்ற எல்லா கட்சியும் ஒன்று நிற்குது. தாவேக்கா அதில் ஒன்று சேரலையா? இது தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தானே இருக்கிறோம். அதே போல் 3% இடஒதுக்கீடு முஸ்லீம் மக்களுக்கு கலைஞர் கொண்டு வந்தது. அதுக்கு ஒட்டுமொத்தமாக இதுவரை குரல் கொடுக்கலையா அவங்க இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும்? அதே போல் நம்ம எஃப்சிஆர்ஏ திட்டம், ஃபாரின் இது வெளிநாட்டு நிதி மேலாண்மை ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க. அதுபடி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜான்ஸ் காலேஜோ அல்லது நம்ம ஊரில் இருக்க சேவியர்ஸ் காலேஜோ அல்லது அந்த இது இக்னேசியஸ் காலேஜ் உட்பட அவங்கெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடிச்சிட்டா அதை யார் எடுத்துக்கிடுவாங்க? ஒன்றிய அரசே அதை எடுத்துக்கிடும், அல்லது நிர்வாகத்தை எடுத்துக்கிடும், இல்லைன்னா அவங்களே மொத்தமாக எடுத்துக்கிடலாம், இல்லைன்னா அதை விற்றுடலாம். எல்லா ரைட்டும் அவங்களுக்கு இருக்குது. இதுக்கு இவருடைய கருத்து என்ன? தாவேக்கா இருக்கணும். திமுகவும் தாவேக்காவும் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கட்சியும் சேர்ந்து நீட்டுக்கு எதிராக அனுப்போம், மேகதாதுக்கு எதிராக அனுப்போம், இந்த அணுக்கனிமத்துக்கு எதிராக அனுப்போம், 3% இடஒதுக்கீடுக்கு எதிராக அனுப்போம், திருப்பரங்குன்றத்துக்கு எதிராக அனுப்போம், சிறுபான்மையினர் எஃப்சிஆர்ஏக்கு எதிராக அனுப்போம், சிறுபான்மையினர் சர்ச்சோ அல்லது மாஸ்கோ கட்டுறதுக்கு 1 மாதத்துக்குள்ளே அப்ளிகேஷன் கொடுத்த 1 மாதத்தில் அனுமதி கொடுக்கணும்னு ஒரு சட்டம் பழைய கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருந்து அதை இப்போ எடுத்தாச்சு.
நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சு கோயம்புத்தூரில் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக தானே அதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க, இவங்க புதுப்பிக்கத்தானே கொடுத்துருக்காங்க. உண்மைக்கு புறம்பாட்டு தம்பி பேசப்படுவாங்க. ஒரு செய்தியை படிச்சுட்டு பண்ணணும். திருத்தி வச்சிருந்து தம்பி, எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ண விடலை. இந்த அரசு வந்து அது முடிகிற காலத்தில் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நம்பி தான் மீனவ மக்கள், கடற்கரை ஓர மக்கள் எல்லாம் விசிலுன்னு ஓட்டு போட்டாங்க. இவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே அதை தடுத்து நிறுத்துவோன்னு சொன்னாங்க. வந்த உடனே மத்திய அரசு அழுத்தத்தில், பிஜேபி அழுத்தத்தில் அதை பண்ணித்தாங்களே. அது என்ன செய்ய முடியும்? நீங்கள் யூஜிசியில் நீங்கள் எளிதாட்டு 2 மெம்பர்னு சொல்லியிருக்கீங்க. மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய, மோடி அரசினுடைய திட்டமே என்னன்னா, பல லட்சம் கோடி ரூபாய் செலவில் விமான நிலையம் கட்டுவாங்க, அதானிக்கு கொடுத்துருவாங்க. பல லட்சம் கோடி ரூபாயில் ஹார்பர் தயார் பண்ணுவாங்க, யார்கிட்ட கொடுத்துருவாங்க? அதானிகிட்ட கொடுத்துருவாங்க. அதே போல் PM3 ஸ்கூல் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு உருவாக்கி இருக்கக்கூடிய நல்ல பள்ளிக்கூடத்தெல்லாம் எடுத்து PM3 ஃபண்டு நான் பாதி பணம் தரேன்னு முதல்ல சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு பாதியை பிறகு குறைச்சி வந்து இப்போது 100 நாள் வேலை திட்டத்துக்கு அவங்க நான் 5000 கோடி தருவேன், நீ 4000 கோடி போடுன்னு இப்போ சொல்லிட்டாங்கல்ல. முழுதும் ஒன்றிய அரசு தந்தது. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் வாங்கி திரும்ப அதான்கிட்ட கொடுத்துருவாங்க. அதே போல தான் பல்கலைக்கழகத்தையும் வாங்கி யாருக்கு கொடுக்க? தனியாருக்கு கொடுக்கறதுக்காக தான் யூஜிசியில் 2 மெம்பர் போட்டு நம்ம இது தேடுதல் குழுவில் சர்ச் கமிட்டி, அதாவது நம்ம துணைவேந்தர் நியமிக்கிறதுக்கு ஒரு தேடுதல் குழு இது பண்ணுவோம். அதில் கவர்னர் நாமினி 1, சிண்டிகேட் அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள நாமினி 1, கட்சி நம்முடைய இணை வேந்தர் அமைச்சர் அவர் சார்பாட்டு 1, 3 பேர் வச்சு இப்போ பண்ணுறோம். அதை என்ன செய்ய போகிறாங்க? என்ன இப்போ 5 பேர், அதில் 1 யூஜிசி வந்துருன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணக்காக அதை பண்ணுறாங்க. அதுதான். அதனால்